ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் சன்சன்ஸ் ட்ரேடிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸில் நீங்கள் பையும் செல்லும் போகிறது உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பையோ செல்லோ போனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் பிளைண்டாக என்டர் ஆகாமல் ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்கள் வந்து பை செல் போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. 2999ல் அவைலபிளாக இருக்குது. வித்து டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக என்ன டீட்டெயிலோ கேட்டு பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இடத்துல இந்த சப்ளைஸில் நம்ம செல் போகலாம் அப்படின்றத பற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரியே மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பை எடுத்திருந்தோம். ஸோ அது ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் போகிறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளானை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு எஸ்எல் வந்து எங்கே ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இது லைவாகவே நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த லோ எடுத்துருச்சுன்னா நம்ம வந்து செல்லிங் வந்து போய்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இந்த லோ வந்து போகலை. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட் பிளாக்கையும் வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ எடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணிருச்சுன்னா இந்த இடத்துல சோச் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து பிஓஎஸ். இடத்துல பிஓஎஸ். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து சோச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஓகே சோச் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் செல்லிங் வந்து எந்த இடத்துல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லிங் வந்து போயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு வந்து எஸ்எல் வந்து டிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு எக்ஸ்ட்ரீம்லேயும் சப்ளை இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைல நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து செல் போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடம் சோச். ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்து எடுத்தால் நம்ம செல் போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த லோவையும் வந்து கொடுத்தது. ஆனால் மேலே வந்து சப்ளை எதுவுமே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு எதுவுமே போகலை. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் பிளாக்லையும் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் பிளாக்லையும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்ளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அதாவது இந்த ஹையை வந்து எடுத்துருச்சுன்னா நமக்கு வந்து பை ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஹையை வந்து நமக்கு எடுத்துருச்சு. ஸோ நமக்கு வந்து சோச் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோச் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்மளோட மூமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே வரலாம். நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி வந்தோம்னா நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். நான் ஏன் அப்படி எடுத்துருக்கேன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்தானே போகிறோம். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இன்னொரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ளையை பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம ஃப்ளிப் என்ட்ரியை எடுக்க போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த விக்கை எடுத்துக்கலாம். ஃப்ளிப் என்ட்ரியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய சம் ஆஃப் த எஸ்எல்ஸை வந்து இங்கே கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? அப்போது இதுவும் வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது சிம்பிள் தான். இந்த இடத்துல இப்போ ரீஃபண்ட்மெண்ட் வந்து போக போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்து வைக்க போகிறோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரு ஆக போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல விக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றனால இந்த இடத்துல நமக்கு பிளாக்கு கிடைக்கல. ஓவராலாக விக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி என்ட்ரு ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
15 மினிட்ஸில் நமக்கு சோர்ஸ் கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஜோனில் 15 மினிட்ஸில் நமக்கு சோர்ஸ் கொடுத்தா நம்ம வந்து என்ட்ரு ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை இப்போ எடுக்க போகிறோம். எங்கெல்லாம் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒன்று மட்டும்தான் ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிளாக்கை ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீமில் நமக்கு எவ்வளோ ரீஃபண்ட்மெண்ட் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது அன்மிட்டிகேட்டடாக இருக்கணும். ஓகே, மிட்டிகேட்டடாக இருக்குது. ஓகேங்களா? மிட்டிகேட்டடாக இருக்குது. ஸோ அது வந்து வேலிட் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய லோவை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேண்டலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம் இந்த கேண்டலை. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பிளாக் இருக்குது, ஆனால் இது வேலிட் கிடையாது. ஸோ நம்ம இதுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது நம்ம கரண்ட்டில் நம்ம வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போயே ஒன்றும் இல்லை, 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷனை பாருங்கள், பை போங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. தாராளமாக பை போகலாம். ஓகேங்களா? ஸோ என்ன 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணால் என்ன டைம் ஃப்ரேமில் போகணும்? 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த 4 ஹவர்னுடைய பிளாக்குக்கு வந்துருச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ 3 பிளாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. நம்ம ஃபிப்பு போட்டாலும் லாஸ்ட் ஒரு 2 பிளாக்கு வேலிடாக வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கும் தென் இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கும் ஹைலி வேலிடு. ஓகேங்களா? இது ஃப்ளிப் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு விக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது எனக்கு அவ்வளோ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்டும் கொஞ்சம் வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நான் இந்த 2 என்ட்ரியில் இந்த 3 டிமாண்டில் வந்து நம்ம என்ட்ரியை லைவாகவே ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது எப்படி நான் போகிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில், இது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இன்னொரு விஷயம், மேலே வந்து ஒரு 2 சப்ளை வந்து நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டிமாண்டை வந்து எந்த டிமாண்டையும் கண்ட்ரோல் எடுக்காமல் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டபுள் சோர்ஸை பார்க்குறோம். டபுள் சோர்ஸை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற டிமாண்ட், தென் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், அதுக்கும் கீழே இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் எல்லாம் ஹோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ராஃபிட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து டிபியை வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட், இந்த 3 டிமாண்டில் எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அங்கேருந்து நம்ம வந்து பை போய்க்கலாம். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் வரணும். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் மேலே போகணும். மேலே போனால் தான் இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் இங்கே கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சப்ளைவை அப்படியே மறந்துடணும். ஓகேங்களா? இதில் செல்லெல்லாம் போகக்கூடாது. இந்த இடத்துல இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் கரன்சி பேர் அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.